உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு ஆழமான மாற்றத்தை உணர்ந்திருக்கிறீங்களா? அதாவது உங்களை பத்தியும் இந்த உலகத்தை பத்தியும் ஒரு புது கண்ணோட்டத்துல பார்த்துருக்கிறீங்களா? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா ஆன்மீக விழிப்புணர்வை நீங்க அடைஞ்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆன்மீக விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான பயணம். இது ஒரு நேர்கோடு கிடையாது, ஒரு டிஎன்ஏ சுருள் மாதிரி இருக்கும். நம்மள சில பேர் சில நிலைகள்ல திரும்ப திரும்ப சுத்துவோம், சில பேர் சில நிலைகளை தாண்டி குதிச்சு போவாங்க. ஒவ்வொருத்தரோட பயணமும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் அமையும். நம்ம பாதைகள் வேற வேறையா இருந்தாலும் சில பொதுவான விஷயங்கள் நம்மளை ஒன்னா இணைக்குது. இந்த பதிவுல நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப ஆழமா இருக்கும். இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு புரியும்படி பேச முயற்சி பண்ணியிருக்கிறேன். ஆன்மீக விழிப்புணர்வு எல்லாரும் அடையக்கூடிய விஷயம் கிடையாது. நம்மளுடைய ஆன்மா பிரபஞ்சத்தோட இணைஞ்சு இருக்கும் போதுதான் இந்த விழிப்புணர்வை நீங்க அடைய முடியும். ஆன்மீக விழிப்புணர்வு அடைஞ்ச எல்லாருமே இந்த 5 நிலைகளை தாண்டி தான் வந்திருப்பாங்க. அந்த 5 நிலைகளை ரொம்ப சிம்பிளா தெளிவா இன்னைக்கு பார்க்கலாம். இதுல நான் சொல்ல போற ஒவ்வொரு நிலை பத்தியும் ஒரு புரிதலை கொடுத்து நீங்க இப்போ எந்த நிலையில இருக்கிறீங்கன்னு நீங்களே தெரிஞ்சுக்க இது உதவும். ஆல்பா ஃப்ரீக்வன்சி உங்களை வரவேற்கிறது. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. நாம பார்க்க போற முதல் நிலை சுய நினைவற்ற நிலை, த அன்கான்சியஸ்னஸ் ஸ்டேஜ். ஆன்மீக விழிப்புணர்வு பயணத்தோட இந்த ஆரம்ப கட்டத்துல ஒருத்தர் அவருடைய ஈகோ அப்படிங்கிற உலகத்துக்குள்ளதான் முழுசா வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. இது ஒரு விதமான நிலை. இங்க எந்த ஒரு சுய நினைவும் இல்லாம வெறும் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் தான் ஆதிக்கம் செலுத்தும். அந்த நபர் தனக்குள்ள வர்ற எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளோட தன்னை ரொம்ப நெருக்கமா அடையாளப்படுத்திக்கிட்டு அதுதான் தன்னோட ஒரு முக்கிய பகுதி அப்படின்னு நம்புவாரு. அந்த ஈகோ அவங்கள ரொம்ப இறுக்கமா பிடிச்சிருக்கும். அதனால தான் யாரு அப்படிங்கிறதுக்கும் தனக்கு நடக்கிற விஷயங்களுக்கும் இடையில ஒரு வித்தியாசத்தை பார்க்க அங்க இடமே கொடுக்கறது இல்ல. இந்த நிலையில இருக்கிறவங்க வாழ்க்கைய தாங்களே உருவாக்குறதுக்கு பதிலா நடக்கிற விஷயங்களுக்கு சும்மா ரியாக்ட் மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை மேல பெரிய கண்ட்ரோல் இருக்காது. இதனால இவங்க கிட்ட ஒரு தற்காப்பு குணம், கோபம், எதிர்மறையான எண்ணம் அதிகமா இருக்கும். வாழ்க்கை ஏதோ முன்னாடியே தீர்மானிக்கப்பட்ட மாதிரி நடக்கும். ஏதாவது கஷ்டமான சம்பவம் நடந்தா வாழ்க்கை நம்ம கண்ட்ரோல்லே இல்லை அப்படிங்கிற நம்பிக்கைய அது இன்னும் அதிகமாக்கும். அந்த நபர் தன்னுடைய சொந்த கதைகளுக்குள்ளேயே சிக்கிப்பாரு. வாழ்க்கைய அவரு எப்படி பாப்பாருன்னா ஏதோ அவருக்கு தானா நடக்கிற ஒரு விஷயமா பாப்பாரே தவிர தான் உருவாக்குற விஷயமா அவர் பார்க்கவே மாட்டாரு. இந்த நிலையில மற்றவங்களை சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்க எதை பார்த்தாலும் தன்னோட அனுபவங்கள் மற்றும் எண்ணங்கள் மூலமாக தான் ஒரு ஃபில்டர் போட்டு பார்ப்பாங்க. இந்த தெளிவு இல்லாததுனால மற்றவங்களை நிஜமா புரிஞ்சிக்க முடியாது. இதனால உலகத்தை பத்தின ஒரு தப்பான பார்வை இவங்களுக்கு உருவாகும். இந்த சுய நினைவற்ற நிலை அப்படிங்கிறது அந்த ஈகோவோட முழுசா பிணைக்கப்பட்டிருக்குது. இது தனக்கும் வெளி உலகத்துக்கும் இடையில இருக்கிற கோட்டை மறைச்சிடும். இந்த ஆன்மீக விழிப்புணர்வு பயணமே இத புரிஞ்சுக்கிறதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. அதாவது அந்த பழைய பழக்கங்கள்ல இருந்து வெளியே வரணும், வாழ்க்கையோட ஆழமான பக்கங்களை ஆராயணும்னு நம்மளால உணரப்படும் போதுதான் இது ஆரம்பிக்குது. இது ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஆரம்ப புள்ளி. அதிகப்படியான சுய அறிவு மற்றும் மனித வாழ்க்கையோட ஆழமான விஷயங்களோட இணைய இது ஒரு தொடக்கமாயிருக்கும். இரண்டாம் நிலை தான் என்ற அகம்பாவம் மரணித்தல், ஈகோ டெத். இந்த ஆன்மீக பயணத்துல ஒருத்தர் முன்னேறி போகும்போது ஈகோ டெத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மாற்றத்தை சந்திக்கிறாங்க. இந்த நிலை அந்த ஈகோவை முழுசா உடைச்சு போடுற ஒரு கட்டம். நம்ம அடையாளத்தையும் பார்வையும் உருவாக்குற அந்த நான் அப்படிங்கிற பிம்பம் உடையுது. ஆண், பெண், வயது, ஜாதி, மதம், நம்பிக்கைகள்னு நீங்க எதெல்லாம் வச்சு உங்க அடையாளத்தை அதாவது ஐடென்டிட்டியை உருவாக்குறீங்களோ அதெல்லாம் இப்போ சிதைக்கப்படுது.
ஈகோ மரணம்னா உடம்பு சாகிறது கிடையாது. ஆனா நான் யாருன்னு நீங்க இதுவரைக்கும் வச்சிருந்த அந்த இறுக்கமான நம்பிக்கைகள் கரையிறது தான் இது. இதுவரைக்கும் தனக்கு தானே சொல்லிக்கிட்ட கதைகள் தான் நான் நினைச்சது தப்புன்னு அந்த நபர் உணர ஆரம்பிக்கிறாரு. அது தன்னுடைய உண்மையான சாராம்சம் கிடையாதுன்னு அவருக்கு புரியுது. வாழ்க்கை, கடவுள், மதம் இதை பத்தி அவர் வச்சிருந்த எல்லா பழைய கண்ணோட்டங்களும் சுத்தமா அழிஞ்சு போயிடும். இது ஒரு விதமான வெறுமையையும் எதுலையும் ஒட்டாத ஒரு உணர்வையும் கொடுக்கும். அதை தான் டிட்டாச்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஈகோ காணாம போனதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு இடைவெளி உருவாகும். அதாவது உங்க பழைய நானுக்கும் அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிற கவனிப்பாளருக்கும் இடையில ஒரு பிரிவை உணர்வீங்க. பழைய நிலையில இந்த கவனிப்பாளர் மறைஞ்சிருந்தாரு. ஆனா இப்போ அவர் தெளிவா தெரிகிறாரு. இப்போ அந்த நபருக்கு ஒண்ணு புரியுது. தான் வெறும் எண்ணங்களோ உணர்ச்சிகளோ இல்லை, அந்த பழைய அடையாளமோ கிடையாதுன்னு புரியுது. ஈகோ மரணம்ன்ற இந்த நிலை அந்த கவனிப்பாளர் பத்தின விழிப்புணர்வை கொண்டு வருது. அந்த கவனிப்பாளர் எதையும் செய்யாம அமைதியா வாழ்க்கைய கவனிச்சுக்கிட்டு மட்டும் இருப்பாரு. அந்த ஈகோவோட கதைகளுக்குள்ள அவர் சிக்க மாட்டாரு. அந்த ஈகோ அப்படிங்கிறது உண்மையான நான் கிடையாதுன்னு அவர் உணர ஆரம்பிக்கிறாரு. அது வெறும் சமூகம் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம், தன்னுடைய அனுபவங்கள் மற்றும் பழகிக்கிட்ட ஒரு பிஹேவியர் தான் அப்படின்னு அவருக்கு புரியுது. இது ஒரு பெரிய பார்வையோட மாற்றத்தை கொண்டு வரும். இது தன்னை பத்தின ஒரு ஆழமான புரிதலுக்கு கதவை திறந்து விடுது. இந்த ஈகோ மரணம் அப்படிங்கிறது ஒரு மாயையை புரிஞ்சுக்கிறது தான். தனக்கு தானே சொல்லிக்கிட்ட கதை தான் இது என்னுடைய வாழ்க்கை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது. இது ஒரு ஆழமான சுய அறிவை நோக்கி நம்ம கூட்டிட்டு போகுது. இதுக்கப்புறம் வர்ற ஒவ்வொரு கட்டமும் நம்மளுடைய உண்மையான தன்மையை பத்தி இன்னும் ஆழமா புரிய வைக்கும். 3ஆம் நிலை, தேடல். ஈகோ மரணத்தை தாண்டி ஆன்மீக விழிப்புணர்வு பயணம் தேடல் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ள நுழையுது. இந்த நிலையில ஒருத்தர் உண்மையை நோக்கி ஒரு தேடலை ஆரம்பிக்கிறாரு. எதை நாம உண்மை அப்படின்னு சொல்றோமோ அதை தேடி ஒரு பயணம் இது. இந்த தேடல் அப்படிங்கிறது வாழ்க்கையோட அடிப்படை கேள்விகளை பத்தினது. தன்னுடைய இருப்பை பத்தின மர்மங்களை அவிழ்க்கும்னு ஒரு ஆசை வரும். இந்த தேடல் கட்டத்துல வழிகாட்டுதலுக்காக பல இடங்களை தேடி போவாங்க. ஆன்மீக புத்தகங்கள் படிக்கிறது, குருமார்கள் கிட்ட ஞானம் தேடுறது, ஆழமான கருத்துகள் இருக்கிற வீடியோக்களை பார்த்து அதுல மூழ்கி போறதுன்னு இருப்பாங்க. இந்த தேடலுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, தான் யாரு, ஏன் பிறந்தோம், வாழ்க்கையோட அர்த்தம் என்ன, கடவுளோட தன்மை என்னன்னு புரிஞ்சுக்கிற உண்மையான ஆர்வம் தான். இந்த தேடல் அப்படிங்கிறது சும்மா அறிவுக்காக மட்டும் பண்றதில்ல. இது மனசார ஒரு தெளிவு கிடைக்கணும், வாழ்க்கைக்கு ஒரு லட்சியம் இருக்கணும்னு பண்ற ஒரு தேடல். இந்த நிலையில அந்த நபர் ஆன்மீக பயிற்சிக்குள்ள இறங்குவாரு. தியானம், சிந்தனை, பிரார்த்தனை, இப்படி ஏதோ ஒரு வழியில ஒரு உயரிய புரிதலோட இணையணும்னு அவருக்குள்ள ஒரு ஊந்துதல் இருக்கும். இந்த நிலையை அவர் கடக்கும்போது தன்னுடைய மனசுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற ஆன்மீக போதனைகள்ல அவருக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். புத்தகங்கள் படிக்கிறது அப்படிங்கிறது ஞானத்துக்கான ஒரு வழியா மாறும். ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் புரிஞ்சுக்கும் போது ஒரு லேசான தன்மையும் ஒரு கனெக்ஷனும் அவருக்கு கிடைக்கும். தன்னை பத்தியும் இந்த பிரபஞ்சத்தை பத்தியும் புதுசா கிடைக்கிற புரிதலுக்கு ஏத்த மாதிரி அறிவை வளர்த்துக்க அவர் ரொம்ப ஆர்வமா இருப்பாரு. 4ஆம் நிலை, உண்மையான சுயத்தின் உதயம். ஆன்மீக பயணத்துல முன்னேறி போகும்போது ஒரு முக்கியமான இடத்துக்கு வரோம். அதுதான் உண்மையான சுயத்தின் உதயம். இந்த நிலை எப்படி இருக்கும்னா, நடிப்பு அல்லது பாசாங்கு செய்யறதை நிறுத்திட்டு தன்னுடைய உண்மையான தன்மையை ஒருத்தர் ஒத்துக்க ஆரம்பிக்கிற ஒரு கட்டம் இது. இந்த நிலையில அந்த நபர் இதுவரைக்கும் உலகத்துக்காக போட்டுக்கிட்டு இருந்த முகமுடி மெல்ல மெல்ல உடைய ஆரம்பிக்கும். இனிமே நடிக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா மாறும். சமூகத்தோட எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி வாழ முயற்சி பண்ணும்போது அவருக்குள்ள ஒரு அசௌகரியம் உருவாகும். ஏன்னா அது அவரோட இப்போதைய புரிதலுக்கு செட் ஆகாது.
இந்த கட்டத்துல தான் ஒருத்தரோட உண்மையான முகம் வெளியே வரும். சமூகம் நம்மளை மாத்துறதுக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோமோ அந்த யதார்த்தமான நிலைக்கு திரும்புவோம். இது கிட்டத்தட்ட சின்ன வயசுல நாம இருந்த அந்த யதார்த்தம் மாதிரி. அப்போ சமூகம் நம்மளை இப்படிதான் இருக்கணும்னு செதுக்காம இருந்த காலம் அது. இந்த நிலையில எது நம்ம மனசுக்கு உண்மையா இருக்கணுங்கிற விழிப்புணர்வு ரொம்ப அதிகமா இருக்கும். சரியில்லாத உறவுகள், பிடிக்காத வேலைகள், இனிமே நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்கும். அந்த நபர் தன்னுடைய உண்மையான குரலை இனிமே அடக்கி வைக்க முடியாதுன்னு உணருவாரு. தன்னுடைய உண்மையான ஆசைகளை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாரு. பல நேரங்கள்ல இந்த நிலையில வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் நடக்கும். வேலையை விடலாம், உறவுகளை மறுபரிசீலனை பண்ணலாம், தான் இருக்கிற இடத்தை கூட மாத்தலாம். இது ஒரு பெரிய மாற்றங்கள் நிறைந்த காலமா இருக்கலாம். ஏன்னா பழைய எனர்ஜிகள் எல்லாம் விலகி புது எனர்ஜி வர்றதுக்கான ஒரு இடத்தை தயார் பண்ணுது. இந்த மாற்றங்கள் வெளியில மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ளேயும் நடக்கும். பழைய மனக்காயங்கள், பழைய கஷ்டங்கள் எல்லாம் இப்போ வெளியே வரும். ஏன்னா அதையெல்லாம் பார்த்து குணப்படுத்தணும் இல்லையா? இதனால மனநிலை ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி ஏறி இறங்கும். ஒரு சுத்திகரிப்பு நடக்கிறதுனால வர்ற அனுபவம் தான் இது. உடம்பு ரீதியாகவும் சில மாற்றங்கள் தெரியலாம். ஏன்னா உடம்பு புது எனர்ஜிக்கு ஏத்த மாதிரி தன்னை தயார் பண்ணிக்குது. உள்ளுணர்வு அதிகமாகிறது, தெளிவான கனவுகள் வர்றது, நடக்க போறது முன்னாடியே தெரியறதுன்னு பல அனுபவங்கள் கிடைக்கும். தன்னை பத்தியும் உலகத்தை பத்தியும் ஒரு ஆழமான புரிதல் அவருக்கு ஏற்படும். கடைசி நிலை சீரான வாழ்க்கை, லைஃப் ஆஃப் அலைன்மெண்ட். ஆன்மீக விழிப்புணர்வு பயணத்தோட கடைசி நிலையில ஒருத்தர் ஒரு சீரான வாழ்க்கைக்குள்ள வராரு. இந்த கட்டத்துல உங்க எல்லா பக்கங்களும் இந்த உலகத்தோட ஒரு நேர்கோட்டுல இணைஞ்சிடும். இது வெறும் உங்க உண்மையான முகத்தை மட்டும் காட்டுறதில்ல, இந்த உலகத்தோட எல்லா விஷயங்களோடையும் ஒரு ஆழமான இணைப்பை உருவாக்குது. இந்த வாழ்க்கையில உங்களுக்கும் உங்க ஆன்மா, மனசு, உடம்பு இது எல்லாத்துக்கும் ஒரு புரிதல் இருக்கும். தன்னோட குறைகளை ஒருத்தர் அன்போட ஏத்துப்பாரு. ஒரு மனுஷனா தாங்கிட்ட இருக்கிற எல்லா நிறை குறைகளையும் மன்னிச்சு ஏத்துக்கிற ஒரு மனப்பக்குவம் வரும். இங்க சுய அன்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாடமாயிருக்கும். இந்த சீரான நிலை மற்றவங்க கூட இருக்கிற உறவுகள்லையும் தெரியும். தான் யாருன்னு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் மற்றவங்களோட குறைகளையும் மன்னிச்சு அவங்க மேல ஒரு அன்பு காட்ட முடியும். ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க பயணத்துல இருக்காங்கன்னு அவருக்கு புரியும். அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு அவங்க முடிஞ்ச வரைக்கும் சிறப்பா செய்யறாங்கன்னு அவர் புரிஞ்சுப்பாரு. தனக்குத்தானே ஒரு பாதுகாவலனா ஒருத்தர் மாறுவாரு. சின்ன வயசுல தனக்கு எப்போ ஆதரவு தேவைப்பட்டதோ அதை தனக்குத்தானே இப்போ கொடுத்துப்பாரு. இது நிபந்தனையற்ற சுய அன்பை நோக்கிய பயணம். உள்ளுக்குள்ள ஒரு கனிவான சூழலை இது உருவாக்கும். இந்த அன்பு அதிகமாக அதிகமாக அது மற்றவங்க மேலேயும் தானா திரும்பும். ஒரு நல்ல உறவை இது உருவாக்கும். இந்த சீரான வாழ்க்கை வெறும் மனுஷங்க கூட மட்டும் நிற்காது, இது மொத்த உலகத்தோடையும் ஒரு இணைப்பை தரும். மரம், செடி, விலங்குகள், காற்று, பூமி, ஏன் உயிரற்ற பொருட்கள் கூட தன்னோட இணைஞ்சு இருக்குதுன்னு ஒருத்தர் உணர ஆரம்பிப்பாரு. இது வெறும் பேச்சோட நிற்காம ஒரு நிஜமான அனுபவமா மாறும். வாழ்க்கையில இருக்கிற அழகை பார்க்கிற அதே நேரத்துல அதுல இருக்கிற இருட்டான பக்கங்களையும் அவர் ஏத்துப்பாரு. இதை ஒரு வெறுப்பா பார்க்காம வாழ்க்கையோட முழுமைக்கு இதுவும் ஒரு பகுதிதான்னு ஒரு தெளிவோட பார்ப்பாரு. இந்த வீடியோ உங்க மனசுக்கு நெருக்கமா இருந்தா யாருக்காவது ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த முறை சந்திப்போம். பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி.